இன்றைக்கு நான் காலையில் கொடுத்த அறிக்கையில் கூட PM ஸ்ரீ திட்டம், இந்த மும்மொழி திட்டத்தை எப்படியும் திணித்து விடுவதென்று மத்தியில் இருக்கக்கூடிய நரேந்திர மோடி அரசு மிக மூர்க்கத்தனமாக அதிலே எப்படி கொண்டு வந்து திணிக்க நினைக்கிறார்களோ அதை எதிர்த்து தீர வேண்டும். பேரறிஞர் அண்ணா அவர்கள் 38 தொடங்கிய மொழி போராட்டம் 65 இந்திய எதிர்ப்பு போர்க்களமாகி மொழி புரட்சியாக வெடித்த போது எண்ணற்றவர்கள் சுட்டுக் கொல்லப்பட்டார்கள். இந்திய ராணுவம் வந்தது கொடுமையை செய்தது. 8 பேர் தீக்குளித்து மாண்டார்கள். அறிஞர் அண்ணா முதலமைச்சர் ஆனதற்கு பிறகு தமிழும் ஆங்கிலமும் தான் என்று அவர் சட்டமன்றத்திலே ஒருமனதான தீர்மானத்தை நிறைவேற்றியிருந்ததால் அவர் புற்றுநோயின் கொடுமையால் உயிரிழக்கின்ற பெரும் துயரம் தமிழகத்தை கவ்விக்கொள்வதற்கு சில நாட்களுக்கு முன்பு தலைநகர் சென்னையில் தமிழ்நாடு பேர் சூட்டு விழாவிலே கலந்து கொண்டு பேசும்போது அவர் சொன்னார், திராவிட முன்னேற்றக் கழகம் நடத்துகின்ற அந்த அரசு எடுத்திருக்கின்ற மொழி பிரச்சனையில் இந்த முடிவை இந்திக்கு இங்கு இடமில்லை, தமிழும் ஆங்கிலமும் தான் என்பதை வருங்காலத்தில் எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் இதை மாற்ற முடியாது.